அன்புமணி தலைமையில் அறிவிக்கப்பட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து இன்று காலை ராமதாஸ் தரப்பு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதால் மீண்டும் பரபரப்பு தொற்றியுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கட்சி நலன் கருதி ராமதாஸ் அன்புமணியுடன் தமது அறையில் தனியாக பேச விரும்புவதாக கூறி அழைப்பு விடுத்தார். இதையடுத்து ராமதாஸ் காணொலி மூலமும் அன்புமணி நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று நேரிலும் நீதிபதியுடன் கலந்துரையாடினர். தொடர்ந்து இருதரப்பு விசாரணைக்கு பிறகு அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுவுக்கு அனுமதி அளித்த நீதிபதி ராமதாஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை ராமதாஸ் தரப்பு அணுகலாம் எனவும் ஆணையிட்டார். நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பொதுக்குழுவில் ராமதாஸ் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்த வழக்கு தாக்கல் செய்வதே சட்டவிரோதமானது. இது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தாக்கல் செய்வது சரியல்ல. இது சிவில் வழக்காகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் முறையாக அவருக்கு நேரடியாகவும் இணைய வழியின் மூலமாக, அதாவது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கூட்டம் நடத்துவதற்கான அழைப்புதழை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். எந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். நீதிபதி எந்த கண்ணோட்டத்தில் உத்தரவு பிறப்பித்தார் என தெரியவில்லை என்று குறிப்பிட்ட ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோபு இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறினார். விதி 13 தெளிவாக சொல்லுது, நிறுவனருக்கான அதிகாரம் தான் அது. அதாவது பொதுக்குழுவோ அல்லது செயற்குழுவோ அல்லது எந்த கூட்டமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது விதி 13. ஆனால் இதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். நான் சொல்வது எதிர்த்தரப்பினரை. அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளது. பொதுக்குழு தொடங்குவதற்கு முன்பே முறையிட திட்டமிட்டுள்ளதால் மாமல்லபுரத்தில் கூட்டம் நடைபெறுமா என பாமக தொண்டர்கள் மத்தியில் குழப்பமான சூழல் எழுந்துள்ளது. நீதிபதியுடனான சந்திப்பில் ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் முன்வைத்த கருத்துக்கள் குறித்து தெரிவிக்கவில்லை என்றும் அவை 3 பேருக்கு மட்டுமே தெரியும் என்றும் குறிப்பிட்ட வழக்கறிஞர் பாலு இருதரப்பையும் சமாதானம் செய்ய நீதிபதி எடுத்த முயற்சிக்கு நன்றி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.